ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. நேற்று டைட்டிலில் வந்து ஜூலை மாதம் முதல் நாளே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு, இது நீடிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து ஒரு சிக்ஸாக்காக இருக்குது, எதுனாலும் நடக்கலாம் அப்படின்றதான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கும் வந்து ஏறி முடிஞ்சிருக்கு ரெண்டாவது நாள். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு சைடு பாசிட்டிவாக இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் எஸ்பெஷலி வந்து நல்ல மூமெண்டம். 9,500 தான் வந்து இதோட ஆல் டைம் ஹை. நான் சொல்லியிருந்தேன், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்டர்லாம் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்ததோ கிட்டத்தட்ட 2024 ஹை இது ஸ்மால் கேப்புக்கு 9,500. 2024 அப்புறம் வந்து அதை உடைக்க 2025 ட்ரை பண்ணிச்சு, வர முடியல. இப்போ 2026 தான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக 2 வருஷத்தோட ஹையை வந்து டச் பண்ண போகுது. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இவ்வளோ நாள் ஏறாத செக்டார்ஸ் எல்லாமே, ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதம் கீனாக வாட்ச் பண்ணணும். 9,500 நானே சொல்லுவேன். பட் வந்து அந்த மொமெண்டம் நீங்கள் கேப்சர் பண்ணணுன்னா அது சென்சிட்டிவாக நீங்கள் டெய்லியில் ட்ராக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் இது அப் ட்ரெண்டுக்கு வந்து யூஸ் ஆகுமா, தொடர்ந்து ஏறுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த 24,200 பக்கத்தில் போய்ட்டு நிஃப்டி வந்து இறங்கிடுச்சு. இப்போ இன்றைக்கும் வந்து க்ளோசிங் ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருக்காங்க. பட் வந்து ப்ரீவியஸ் ஹை, அது இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல அதே 24,200 பக்கத்தில் ஹை வந்து 24,200 வகை போயிட்டு க்ளோசிங் 24,175 தான் அந்த டைமில் வச்சாங்க. திருப்பி வந்து அடுத்த நாளே கேப் டவுன், அதுக்கப்புறம் ரிக்கவரி, அதுக்கப்புறம் செல்லிங், அது ரிக்கவரி, அப்புறம் ஹை, அப்புறம் லோ. ஸோ ஒரு மாதிரி இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே தான் ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு ஜூன் மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த 23,800 24,200 தான் ப்ரைஸ் வந்து சுற்றிட்டுருக்கு. திருப்பி அந்த இடத்த வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா வந்து இது திரும்பிச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அது திரும்பி அதுக்கப்புறம் ஃபாலோ ஆனதுக்கப்புறம் பேசலாம் அதை பற்றி. இப்போதைக்கு வந்து க்ளோசிங் நல்லா வச்சுருக்காங்க. 24,230 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல 2230 246 இருக்க ஹை. ஸோ இந்த இடத்த தான் ப்ரீவியஸ் ஹை, இந்த இடத்துல ஹை போய்ட்டு இறங்கி முடிஞ்சதில்ல, அதுதான் ரெசிஸ்டன்ஸாக இன்டர்டேயில் ஆக்ட் ஆகும். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கிடைக்கும். ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லாங்காக தான் இருக்குது, 500 பாயிண்ட் தள்ளி தான் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான பிரேக் அவுட். 1 மந்தோட கன்சால்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும். நான் கூட அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்லாம் பண்ணியிருந்தேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து சைட்வேஸில் போகும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம். ஸோ ப்ரீமியம் டிகே வந்து நல்லா ஆகும், கேப்சர் பண்ணலாம். எனிவே, ஸோ ட்ரெண்ட் எப்படி எப்போ ஆகும் பாலாஜி அப்படின்னா, இந்த கன்சால்டேஷனை வந்து டிசிசிவாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்கமிங் டேஸில் ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டமோட இந்த இடத்த வந்து உடைக்கணும். உடைச்சதுன்னா மார்க்கெட்டை வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புதுன்றது வந்து புரிஞ்சுக்கலாம். அன்டினல்லஸ் ஒன்று சைட்வேஸில் இருக்கும். விக்ஸும் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அகெயின் இப்போ 12 வந்திருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இவ்வளோ நாள் இல்லாத லோ வந்து உடச்சிருக்குது. ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட்டை வந்து தொடர்ந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து சூழ்நிலை இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, யூஎஸ் மார்க்கெட் இப்போ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட அந்த பீஸ் டீல்லாம் பெரிய லெவலில் வந்து சைன் ஆகலை. திருப்பி வந்து நான் போர் பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், அதை போகிறேன், திருப்பி வந்து பேசுகிறேன், ஒரு சைடு பேசுகிறேன்றாங்க, ஒரு சைடு வந்து தாக்குதல் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து மார்க்கெட்டை வந்து பெரிய லெவலில் அது மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்றதான் சொல்லணும். ஸோ இப்போ நிஃப்டியில் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு க்ளோஸ் டு 0.75 இப்போ ரேலி ஆகிட்டுருக்கு நல்லாவே. இந்தியன் மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட 24,353 கிட்டத்தட்ட. இப்போ இது ஆக்சுவலாக ஃபீச்சர்ஸ் நிஃப்டி ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ இதே நிலைமை இருந்தால் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து 24,200 250 ஈஸியாக கிராஸ் ஆகிடும். பட் இந்த நிலைமை இருக்காதுன்றது பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹை இருக்கனால இப்போ ஸ்டேட்டஸ் படி பார்த்தா ஒரு மார்ஜினல் கேப் அப் எதிர்பார்க்கலான்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கேப் அப் ஆகிறது முக்கியம் கிடையாது, அந்த ப்ரீவியஸ் ஹையை ஸ்ட்ராங்காக உடைக்கணும். இந்த கன்சால்டேஷன் விட்டு வெளியே போயிடணும். எஸ்கேப் வெலாக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பூமியிலேருந்து வெளில போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட விசை தேவைப்படும். அதுமாதிரி நிஃப்டி வந்து இந்த கன்சால்டேஷன் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு பெரிய மூமெண்டமோட கேப் அப் ஆனால் தான் அது ரியாக்ட் பண்ணும். இல்லைனா வந்து கேப் ஃபில்லிங் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், நாளைக்கு 24 நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்விங்கை எடுக்கிறவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம்.
பட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணல. நான் லாஸ்ட்டு 2-3 டேஸாக ஐடி வந்து தாறுமாறு அடி அடிச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஷார்ட் கவரிங் வேல்யூ மாதிரி இன்றைக்கி வந்திருக்கு. TCS 3%, 4%, இன்ஃபோசிஸ் 5% அப்படின்னு மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக் மாதிரி ஐடி செக்டரை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பெரிய மூவில் ஒரு மாதிரி சைட் வேஸில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி அந்த 58,800 பக்கத்தில் ஹை இருக்குது பாருங்கள், அது வந்து ஆக்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஹெட்ன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது செல்லிங் வந்தால் தான் பிரச்சனை. அதை கூட 23,800 கிராஸ் ஆனால் தான் பிரச்சனை. அதுக்கு மேலே ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்தால் சைட் வேஸ் வித் பையிங் சைட் தான் பாசிபிலிட்டி இருக்குது. பார்ப்போம். இன்னும் ஸ்மால் கேப் மிட் கேப் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது, ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. ஓகேவா? இந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து திருப்பி மார்க்கெட்டை வந்து கீழே இறக்கி விட்டாலும் விட்டுருவாங்க. அதனால் பிரேக் அவுட் ப்ராப்பராக ஆகிற வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணோம். பட் இப்போ சினாரியோ வந்து அந்த பையர்ஸுக்கு தான் ஃபேவராக இருக்குது கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்கவரி மோடில் பெரிய மூவ் இல்லை. பட் வந்து அந்த 1332 இந்த ஹையை உடைச்சதுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். ரிவர்சல் ஃபார்மேஷன் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இதை ஃபோக்கஸ் பண்ண ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். HDFC ஒரு பெரிய மூவ் இல்லை. இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த ஏரியா 818 ரொம்ப நாள் சைட்வேஸ். அது கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துலேருந்து HDFC இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. இந்த ஹையை உடைச்சதுன்னா ஒரு பேங்க் நிஃப்டியும் ஆக்சுவலாக ICICI பேங்க்லாம் ஒரு நல்ல மூவ் கொடுத்துட்ருக்கு. அதனால தான் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்ருக்கு இந்த ஏரியாவில். TCS பற்றி சொல்கிறேன். TCS வந்து இன்றைக்கி எவ்வளோ விழுந்ததோ ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக ரிவர்சல் தெரியாது. இன்ஃபோசிஸும் அந்த மாதிரி தான். ஆனால் ஓவர் சோல் பொசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஓவர் சோல் ஏரியாவில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் கவனமாக அதை ரிவர்சல்லாம் பார்த்து உடனே இன்ட்ராடே லைவில் நீங்கள் ஆக்ட் பண்ணுறாமல் இருந்தால் தான் அந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் எடுக்கணும். ஸோ 1000 இப்போ நல்லா 5% கிட்ட இன்ஃபோசிஸ் ரெக்கவரி. அது தொடர்ந்து ரெக்கவரி ஆனால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். பட் வந்து ஓவர் சோல் ஜூன் மாதத்துலேருந்து இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 22% ஃபாலோ இருக்குது. ஜூன் மாதம்னா ஒரு மாதம் ஒன்று. இப்போ இந்த மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 1 மந்தில் பாருங்களேன் 22% இன்ஃபோசிஸ் அலோன் ஃபாலோ இருக்குன்னா, அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது ஐடி செக்டரும் சரி மார்க்கெட்டும் சரி அந்த ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். பட் வந்து ஒரு சைடு DI வந்து பெரிய லெவலில் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஐடி செக்டர் ஜூன் மாதம் 22% இன்ஃபோசிஸ் விழுந்திருக்கு. ஆனால் நிஃப்டி வந்து 23,800 லாஸ்ட்டு ஒரு ஜூன் மாதம் ஃபுல்லாக உடைக்காமல் தாக்கு பிடிச்சிருக்குன்னா, ஒரு சைடு பேங்க் நிஃப்டியோ மற்ற செக்டார்ஸோட சப்போர்ட்னால தான் நிஃப்டி ஹோல்டாக இருக்குன்றது வந்து புரிஞ்சுக்கிங்க. ஸோ DI வந்து மார்க்கெட்டை மேலே ஏற்ற தான் ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் அந்த சூழ்நிலை ஒத்து வர மாதிரி இருக்கும் போது டக்குன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துடுது. அதனால தான் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பாருங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை, ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இம்பேக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் 2 மாதம் வார் டென்ஷனு, அதுக்கப்புறம் இந்த க்ரூட் ஆயிலோட அந்த வார்னால் வந்து வந்த பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ தான் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிருக்கு, பார்ப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் மார்க்கெட் வந்து நாளைக்கு 24,200 சக்ஸஸ்ஃபுல்லாக உடைக்கும்ன்றது இப்போ இருக்க சினாரியோ. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட், பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம், ஜூலை மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா என்னென்ன கிளாஸஸ், என்னென்ன ஷெடியூல், என்னென்ன டைம்னு கிளியராக போட்டிருப்போம். விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸ்டாக் செலெக்ஷனுக்கு, என்ட்ரிக்கு, எக்ஸிட்டுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணாலும் ட்ரெண்ட் அனாலிசிஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஓகே, அதை நீங்கள் முறையாக கற்றுக்கணுன்னா வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பப்படுறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். வேறு ஏதாவது குறைஸ் இருந்தால் கூப்பிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். TNA டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.